இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே, இந்த இயேசுனா யாருங்க? இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக எதற்காக அந்த உலகத்திற்கு வந்தாரு? ஒருவேளை இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குறதுக்காக அவர் வந்திருப்பாரோ? அப்படி இல்லாட்டினா இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வதற்காகவும், நோய்களை குணமாக்குவதற்காகவும் இந்த உலகத்துல வந்திருப்பாரோ? அப்படியும் இல்லாட்டினா இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கங்கள் செய்வதற்காகவும், போதனைகள் செய்வதற்காகவும் இந்த உலகத்துல வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இது அத்தனையும் அவர் செய்து வந்தாரு. ஆனா மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னதுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் தன் மீது சுமர்ந்து அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாருங்க. இந்த உலகத்துல பிரசங்கம் பண்றதற்கும், போதனை பண்றதற்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கும் இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்திருக்காங்க, இனிமேலும் நிறைய பேர் வருவாங்கங்க. ஆனா உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கும், நம்மளை ரட்சிப்பதற்கும் இந்த உலகத்துல வேற யாரும் வரலங்க, இனிமேலும் வரப்போறது இல்லைங்க. அவர் ஒரே ஒருவராக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் என்னதுன்னா, தம்முடைய ஜனங்களின் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பார் என்று அர்த்தங்க. இயேசு கிறிஸ்து நானே வழி என்று மட்டும் சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து அந்த வழியை 2000 வருஷத்திற்கு முன்பதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகின் இரட்சகராக அவர் காணப்படுறாருங்க.